ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த வாலிபர்கள் கூட்டத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீ சில நேரத்தில் அந்த அந்த ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, அப்பாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, பாஸ்டரை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, எல்லாரையும் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. அந்த அந்த பேட் வாசிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், சர்ச்சில் அந்த பேடை தூக்கி வீசிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. கீபோர்டு வாசி தூக்கி போடு, பாட்டு கொயரில் நிற்கிறேன், தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரியல. யாரையுமே இங்க இருக்கிற யாராவது ஒருத்தரை கர்த்தர் ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்லா நினைச்சுக்குங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன் தானா வந்ததில்லை. ஆண்டவரே உங்க மேல கிருபையை வச்சுதான் அதை கொடுத்திருக்கிறாரு. அதை இழந்துட்டீங்கன்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஸ்தானத்தில் நீங்க நினைக்கலாம், அந்த ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானம் எனக்கு கிடைக்கும், எனக்கு பெருசா கிடைக்கும். இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்துட்டார்னா அதை பாதுகாத்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகணுமே தவிர இருக்கிறத அசால்ட்டா தூக்கி போட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது.